நான் மாப்பிள்ள சட்டையெல்லாம் பலமா இருக்கே. அசுமா அப்பா எடுத்து விட்டுறா. நீ மார்க்கெட்டு போலையா? நம்ம பி பிளாக் எஸ்ஐ புண்டாட்டி பொறிகளில் வாங்கிட்டு சொல்லிச்சு, அதான் வெயிட் பண்ணிக்கிறீங்க. இது என்ன குருதி புனல் கமல் மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க? இது பரவாயில்லடா, இன்னும் என்னென்னமா பண்ணியிருக்கேன். எவனங்க புதுசாக எவனோ ஒருத்தன் வந்துட்டான் போல. வாரம் எவனா வந்துக்கிட்டு தானே இருக்காங்க. இவங்க கூப்பிட்டு என்ன வேலை பார்க்க சொல்ல போகிறாங்களோ, அங்கிட்டு திரும்பிடாத கூப்பிட்டு குண்டா சட்டியை தூக்க சொல்ல போகிறாங்க. இப்போ தான் வந்தேன், இறக்கிட்டு இருக்காங்க. பூர்ணிமா வந்து ஒரு திங்ஸ் எடுத்துக்கம்மா. திருட்டு கொடு ஊரை ஏமாத்துட்டு அடி குரங்கு காலங்க தலை மூஞ்ச காலம். வணக்கம். ஏய் அவனுக்கு போய் வணக்கம் வைக்கிற. நீ கரைச்சி வைக்க மார்க்கு தான் போக போகிறேன். ஆமாம் ஆமாம். டேய் இன்னும் இறக்குறியா? சீக்கிரமாக இறக்குறா. சரி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இவன் யாரு? அப்போனா தாத்தாவா? சரி அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கான். ஏரியா புதுசா? தம்பி யாரு? நான் இந்த ஏரியா ஏசியோட பையன். இதெல்லாம் நம்ம இடம் தான். நான் எஸ்ஐ கணேசன், செங்கல்பட்டுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். வரும்போது சுற்றி முற்றி பார்த்தேன். ஏதோ தேடிட்டு இருந்தீங்களே, ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? பீரோ இறக்கணும், ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ அவ்வளோதானா? டேய் எவடா இன்னும் அந்த வத்தப்பா நம்மள கூப்பிட்றோம். மொசை பிடிக்கிற நாய் முகரையை பார்த்தா தெரியாது. சனியை நமக்கு ஏதோ சடை விரிக்குது மாப்பிள்ள. கண்டிப்பாக அதில் ஏதோ உள்குத்து மூஞ்சி இதெல்லாம் உடைக்கிற மாதிரி வந்து பாருவா. டேய் இல்லை எதுவும் பண்ணிடாதடா. சொன்னா கேள்றா மாப்பிள்ள, அப்பா தெரிஞ்ச பிரச்சனை சொல்றது கேள். டேய் பீஸ் போன பல்பு மாதிரி கண்ணை மூடி துறக்க லத்திய வச்சு ஒரு அடி விட்டுன்னு வச்சுக்க சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஒழுங்கு அமைக்கி நின்றுடும். இவன் வணங்காமுடி கான்ஸ்டபிளாக இருக்கான். ஏய் ஏரியாவுக்கு வந்திருக்கிற எஸ்ஐ சார். இவன் விஸ்வா, நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் பையன். 4 வருஷமாக வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கான். டேய் இந்த பொட்டி பொடிக்கலாம் தூக்கி மேலே வைடா, அவங்க பார்த்துப்பாங்க சார். இந்த பீரோலாம் தூக்கி வைடா. வரேன், போயிட்டு வாங்க தம்பி. வணக்கம் சார். தொப்பி எங்க? இது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு. குரங்கு தூக்கி போயிடுச்சா? வைக்கிறேன்டா. ஏய் ஒரு பொண்ணுக்கு அவ சண்டை போட போன இதை சொல்றதுக்கு ஒன்று வெக்கமல்ல, அடி வாங்க போறப்ப. மா நான் என்ன இத்தனை நாள் பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். இப்போ தெரில பார்க்கணும்னு தோணுதுமா. கை அப்படியே சீப்பை தேடுது. சீப்பு கையை தேடுது, என் கையை விளக்கமா தேடுது. எல்லா வியாக்கணம் நல்லா பேச தெரியுது. ஆனா எவனாவது ஒரு நல்லவனோட சேர்ந்து உருப்புற வழி பார்க்க தெரியுதா? இப்படியே ஊதாரியா ஊரை சுத்திக்கிட்டு தர்றான். இவர் வயசுல இவர் எப்படி இருந்தாரா? சாமியாரா இருந்தாராமா? ஊதாராவே இருந்துட்டே போறேங்க. நீங்க படிச்சு கலெக்டர் டாக்டர் போய் ஆக வேண்டியது தானே. தாத்தாவும் இவர் எப்படி தான் திட்டிருப்பாரு. பண்ண வேண்டிய வயசு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு சின்ன பசங்க கிடச்சா அட்வைஸ் பண்ணுறது பொழப்ப வச்சுட்டாங்க. எப்படிமா இந்த ஆள் கூட இத்தனை வருஷம் ஓட்டினேன். அந்த ஆள் ஏன் வாயில் அடிக்கலன்னு இப்போதாம்மா புரியுது. பாவக்கு அவ செய்யாதுன்னு எத்தனை வாட்டிமா சொல்லியிருக்கேன். இதுக்கு அந்த ஆள் அடிக்க பரவாயில்லமா. இதுவே அதிகண்டா. டேய் டேய் தேட்டருக்கு போகிறேன், போகிற வழியாக சாப்பிட்டுக்கிறேன். காசெல்லாம் ஒன்றும் கிடையாது, தேட்டருக்குலாம் போக வேணாம், பேசாம படுத்து தூங்கு போ. காசெல்லாம் இருக்குமா? காசெல்லாம் இருக்கா? ஏதுடா இருக்கு இருக்குன்னு சொல்றேன்ல. நீ ஆளை விடு, நான் போயிட்டு வரேன். அவர் அடிச்சு கொள்றாரு, நீ பேசியே கொள்றமா. சொல்றேன் இதோ 200 ரூபா நேற்று ஒரு பேக்கெட்ல தான் எடுத்தேன். கேட்டா திட்டிட்டே கொடுத்துருவாரு. ஆனா எடுக்கணும்னு தானே தோணுது. வணக்கண்ணா, வட போடல மச்சான். 7 மணிக்கு ரேட்டா என்ன? நேற்று நீ பண்ண காரியத்துக்கு ஸ்டேஷனில் வச்சு எனக்கு ஆரத்தி எடுப்பாங்க. இங்கே போடுறா, இனிமேல் அந்த பைய கூட சண்டை போடுறதா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் என்கிட்ட மலையேறிக்கிறேன். போக்கு நீ கோவப்படுறதுலாம் ஸ்டேஷனில் வச்சு என்ன காய்ச்சுறாங்க. ஒரு அவுன்ஸ் டீ. அடேப்பா, இவர் பெரிய குடியாரசங்க நிர்வாக உறுப்பினர். டீயை கூட அவுன்ஸ் கணக்கில் தான் சொல்லுவார். கொப்பைங்கிட்ட நீ வாங்குற மிதியெல்லாம் 10,000 மவனே. ஆனால் நீ பெரிய கல்லூரி மகன் தாண்டா. அதை எப்படா நேற்று நைட்டு அம்புட்டு அடியை வாங்கிட்டு தேட்டரில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் காமெடி சீனுக்கு விழுந்து சிரிக்கிற மானம் கெட்டவனே. டேய் வீட்டில் தான் அந்த ஆள் டார்ச்சர் தாங்க முடியல. நீ வெறுப்பது ஆள் ஃபுல்லாக ஸ்டேஷன்லேயே ஒப்பேத்துறது. நடுராத்திரி வீட்டுக்கு வந்து 2 மணி நேரம் என்ன டார்ச்சர் பண்ணுறது. டென்ஷன் ஆகுது. டேய் இப்பாட்ரா, ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி ஒரே ஒரு நாள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாடுறா, எப்படி டங்குவார் கிழிதுன்னு தெரியும்.
என்ன இவர் வேற வர்றாரு? ஐயோ சிகரெட்டு. சார் குட் மார்னிங் சார். டீ சாப்பிட்றீங்களா சார்? டேய் டேய் ராஸ்கல், ஏண்டா இங்கேயே சிகரெட்டை குடிச்சு என்ன கேவலப்படுத்த பார்க்குறியா? ஏய், நீ தான் அவனுக்கு சிகரெட் சப்ளையரா? என்ன சார் என்னைய போய் நான் சிகரெட் நிப்பாட்டியே மாதம் கணக்காச்சு. வாங்க போகிற பாரு. ஏய், என்ன டீ அப்படியே வச்சுருக்க? இல்லை உங்கள் முன்னாடி ஒரு மரியாதை தான் சார். மரியாதை மனசில் இருந்தால் போதும், எடுத்து குடுறா. நீங்கள் போக சார், நான் குடிச்சிக்கிறேன். ஏன் நான் போன பிறகு திட்டுறதுக்கா? டீ எடுத்து குடிப்பா. ஏந்தாங்க பாரு. ஏண்டா எங்க அப்பனிக்கு நான் பயந்தது கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியது இருக்கு? ஓன் டார்ச்சர் பத்தாதுன்னு கொப்பே டார்ச்சர் வரியா? டோட்டல் ஃபேமிலியே வந்து டார்ச்சர் பண்றீங்க. மவனே காலையில இனிமே உன்னை டீ கடை பக்கம் பார்த்தேன், கொலைதான் விழுகும். போடா. ஏய் டைம் ஆயிடுச்சுடி, டிக்கெட் இன்னும் வரல. இந்நேரத்துக்கு வந்துட்டே இருக்கோண்டி. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? ஏய் இங்க பாரு, என்னாச்சு அங்க பாரு. சிங்கம் சிங்கம் ஹீஸ் பர சிங்கம். என்னடி இவன்? இவன் நடந்தால் போதும் நிலமும் வணங்கும். சிங்கம் சிங்கம் ஹீஸ் பர சிங்கம். டியூட்டி இங்கே தான். அவன் உதவி ஆணையர் அலுவலகம். ஏய் வணக்கம், எப்படி இருக்கு? டே மாப்பிள்ள, சிறுத்தை கார்த்தி மாதிரியே இருக்கியடா. வயிறு தாண்டா கொஞ்சம் கம்மி பண்ணோம். போடா போய் இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி டியூட்டியில் ஜாயின் பண்ணு போ. இன்னையிலேருந்து உனக்கு சிறப்பான வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. முல்லப்பா முல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார் யார் பண்ணி? புதுசாக டியூட்டிக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். ஓ, என்கவுண்டரில் செத்து போன சிங்காரத்தோட பையனா நீ? சார் ஆமாம் சார். உன் பேர் என்ன? விஸ்வா. வணங்காமடி. யோ வணங்காமடி. சார் ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டியா? அந்த தம்பி உன் ஃப்ரெண்டு தானே? ஆமாம் சார். ஸ்டேஷனில் நீ என்ன வேலை பார்க்குறியோ அதை ஒரு 10 நாளைக்கு ட்ரைனிங்காக கொடு. என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். தம்பி சார். ஆர்டர் காப்பி ரைட் இருக்கு, போய் வாங்கிக்கோங்க. டியூட்டியில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். போங்க சார். ஏய் வணக்கம் தம்பி வந்த வருஷம் கால் போட இங்கே வணங்க முடியும். பிடிச்சிடா. எதற்கு டீ சொல்லு, அப்படியே ஏசி வராரு, ஒரு ரா செட்டு சொல்லு. சார் சொல்கிறேன். வாயா, போலீஸில் ஜாயின் பண்ணிட்டியா? இன்னைக்கு தான் சார் பேப்பர் உங்ககிட்ட வாங்கி சொன்னாங்க. சரி 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 சரி, நீ என்ன பண்ணுற? அந்த காய்கறி கூட எடுத்து போய் ஏசி வீட்டில் கொடுத்துட்டு வா. நான் ஆமாம், காது கேட்கலையா? மத நிற்காத, போய் எடுத்துகிட்டு போ. ஃபர்ஸ்ட் நாள் காய்கறி கூட எதுவுமே கொடுக்க சொல்கிறாங்க. உனக்காச்சும் பரவாயில்ல, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் என்னை போலீஸ் நாயை குளிப்பாட்ட விட்டாங்க. இதெல்லாம் நான் வெளியே வா சொல்லிக்கிருந்தேன். காமுக்குமா போய் கொடுத்துருவான் மாப்பிள்ள. ஏய் ஏய் போலீஸ்னு எல்லாரும் முன்னாடி கெத்தா கிளம்பி வந்தேன்டா. பெரிய இவர் கெத்தா வந்தாரா? போடா போய் கொடுத்துருவாடா, போடா. மாப்பிள்ள, உங்கள் அப்பாவை கொண்டவனோட ஃபைல் ரைட் இருக்கு, முதல்ல அதை கேட்டு வாங்கு. இப்போ அவனை நீ சங்கிலே சதக்கு சதக்குன்னு குத்தினாலும் எவனும் கேட்க முடியாது மாப்பிள்ள. போடே, அதுக்கு இதுவே பரவாயில்ல. ஓடி போ, உன்னை ஆந்த கண்ணை நல்லா கிளி கிளின்னு பூர்ணிமா மட்டும் இதை பார்க்கக்கூடாது. வந்தவொடனே அப்பனை கொண்டவனை ஃபைலை கேட்பான்னு பார்த்தா இப்படி மண்ணு மாதிரி போயிட்டுருக்கான். இந்த காலத்து பைய பிள்ளைங்களுக்கு பாசம்னா என்னன்னே தெரியல. டேய், டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? கலக்கு போ. என்னடா காய்கறி கூடடா? வீடு எங்க கிட்டேவா? இப்போடி உன்னால மூவி கூட போக முடியல. அங்க ஏசில உட்கார்ந்திருக்கலாம். இப்ப பாரு, உன் பேச்சு கேட்டு வந்து தப்பா போச்சு. நாங்களாவது போயிருக்கோண்டி. ஏய் இவனை பாரு. நான் சொல்லல, போகும்போது சிங்கம் சூர்யா மாதிரி எப்படி ஜம்முன்னு போனாரு. இப்ப வரும்போது பாரு, காய்கறி கொடியோட கம்முன்னு போறாரு. இனிமே தெரியும் கான்ஸ்டபிள் வேலைனா என்னன்னு. என்ன மச்சான், வீட்டுக்குலாம் வந்திருக்கோம், சாப்பிடுறதும் இல்லையா? சிப்ஸ் வச்சிருக்கேன்ல, சாப்பிட. என்ன மச்சான், சிப்ஸை வாங்கி கொடுத்து அசிங்கப்படுத்துற? ஏன் வீட்டில் அம்மா ஆம்லெட் போட சொல்கிறேன், சாப்பிட்றியா? சரக்கு சேர்த்து கொடுறா. டேய் மச்சி, உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குதுடா. டப்பர்ரா போலீஸ் சாமி, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல இருக்கு. கன்லாம் வச்சிருப்பான் போல இருக்குடா, பார்த்தாலே பயமா இருக்குல்ல.
யாருக்காச்சும் கதவை தட்டுறது கேக்குதாடா? கேக்குதாடா? கேட்கலையே. இவனை வீட்டை விட்டு வெளியில போகாதன்னு சொன்னா வீட்டுக்குள்ளேயே சட்டை சேர்த்துட்டு உட்காந்துட்டு. ஏண்டா வாசல்ல யாருன்னு கூட பார்க்க மாட்டீங்க? என்ன கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என் பையன் இங்கே தானே இருக்கான். சார்னு கூப்பிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. பெருசா பெல்லெல்லாம் அடிச்சிட்டு இருக்க. அம்மா கோக்கு வேணுமா? தம்பிக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போ. கோக் கோக் வாங்கிட்டு வா போ. கோக் காசு கொடு. டேய் காசு கேட்குறான்டா. டேய் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளு எதை எங்கே வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. டே அந்த பிச்சைக்கார கூட கெஞ்சி தாண்டா கேட்பான். ஆனால் நீ தான் அதிகாரமாக கேட்குற. உங்கள் 2 பேருக்கு அதான்டா வித்தியாசம். ஏண்டா அப்பா செத்து ஓசியில வேலைக்கு சேர்ந்த நீ ஏன் பையனை கிண்டல் பண்றியா? போடா முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கேட்டுட்டு வா. போடாங்கற. டேய் என்ன கொடுத்துட்டியா? என்னடா மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஓ வாங்கிட்டியா? யார்கிட்ட? எல்லாம் அந்த ஏசி பொம்பளை தான்டா. வேலை ரிசைன் பண்ணிட்டு யாருன்னு காமிக்கிறேன் பாரு. என்னது ரிசைன் பண்ணிட்டியா? டேய் வாடா போடா. ஆகுனா அவனுக்கு கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ரோசா வரும் சகஜம் தான். அப்புறம் எல்லா பயவுலட்டையும் திட்டு வாங்கிட்டோன்னு வை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே பழகி போயிடும். இப்போ நான் இல்லை என்னைய பார்த்து கற்றுக்கடா. நீயே சொல்லு, ஒருத்தன் நமக்கு வேலை தருவானா? யோசிச்சு பாரு. இந்த வேலை என்ன அவ்வளோ சாதாரண வேலையா? நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இந்த வேலையோட பவர் உனக்கு என்னன்னு காமிச்சா தான் சரி. காரை நடு ரோட்ல நிப்பாட்டி ஃபோன் பண்ணுங்க. இதோ இப்போ எடுத்துறேன் சார். வண்டியறா யாரு உள்ள சொன்னா இன்னும் கடலைய வரதுக்கு இருக்கான் பாரு. எடுடா வண்டிய. எப்படி இப்ப பாரு. டேய் நீ வாடா. ஹெல்மெட்லாம் வருது பாரு. எருமை. டேய் பத்தியா தப்பிச்சிட்டான். டேய் எங்கயா முக்குல முட்டி செத்துறாயடா மூதேவிகளா. பாத்தியா மாப்ள, நீ ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. நான் சாப்பாடு வாங்க போய்க்கிருக்கேன். இது எதுவுமே தெரியாமல் நம்மளை பார்த்து எப்படி பயந்து தெரிச்சு ஓடிக்கிருக்காங்க பாரு. இதுதான்டா இந்த போலீஸ் வேலையோட பவரு. எது சாப்பாடு வாங்க போகிறோமா? யாருக்கு? உள்ளே இருக்க கைதி கம்நாட்டிகள் யார் சாப்பாடு வாங்கி தர்றது? நீ என்ன ஆஃபீஸர் வேலைக்கு சேர்ந்துருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து தர போகிறாங்க. நம்ம ஏன் போனோம்? ஆமாடா, மாதம் 20 பேருக்கு 2 வேளை ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பாய்ஸ் ஹாஸ்டலாக நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி 6 பேர் இருப்பேன், நாளைக்கு 10 பேர் இருப்பேன். ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதா மாப்பிள்ள. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே இருந்து நம்மளை வச்சு ஏகப்பட்ட நுணநாட்டியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ இப்படி ஜாலியாக எஸ்ஐ வெளியே வந்துடுறது நல்லது மாப்பிள்ள. எப்போவுமே நம்ம போலீஸ் வீரத்தை இந்த மாதிரி சின்ன டயர் வச்ச சோப்பு டப்பா கார்காரன்ட்ட மட்டும்தான் காமிக்கணும். பெரிய டயர் வச்ச கார்காரன்ட்ட காமிச்சோன்னு வை, நம்மளை படுக்க போட்டு நம்ம மண்டை மேலே ஏற்றி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஒரு பெர்ஃபெக்டான போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு. இது எல்லாத்தையும் உனக்கு 2 months ட்ரைனிங் கொடுத்து என்னைய மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஆஃபீஸர் ஆக்குறேன். ஓகே ஜாலியாரா? ஏன்டா அப்படி உம்முன்னு இருக்கா? சரி சரி, இப்போ எப்படி இருப்பார் மூஞ்சி? வா சார். யாருப்பா நீங்கள்? கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க சார். ஓ அது நீங்கள் தானா? ஒரு நிமிஷம். ஹலோ. அப்படியா? இந்த உடனே ஆள் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் போய் 401 யாரோ செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, 2 பேரும் அதை போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். வாடா. மாப்பிள்ள, ஒரு முக்கியமான விஷயம், கைதிகளை ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். ஆரம்பத்தில் சாஃப்டாக தான் ஆரம்பிக்கணும், அப்புறம் அப்படியே உக்கிரமாக மாறிடணும். இந்த டெக்னிக்கெலாம் எப்படி நான் அன்னைங்கிட்ட கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் நீ ஃபாலோ பண்ணிங்க. அப்போ நான் போய் வாங்கிட்டு வந்துட்டா, நீ போய் அந்த பெருசுக்கிட்ட உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு நான் வந்துடுறேன். அட்டா பாவிகளா, மூங்கில் தட்டியெல்லாம் வச்சு கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. பெரிய செல்வா காணால இருப்பாங்க போலயே. இன்னைக்கு நான் யாருன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன்டா. அடுத்த வாரம் நிச்சயமா வந்துருவேன். வந்துருவேன். இந்த வாட்டி பிக்னிக் சூப்பரா இருக்குண்டி. ஆமா டேய். ஆமா டேய். நல்லா கரடி மாதிரி ஒரு முகரையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பிக்னிக் போகிறத பற்றி பேசுகிற. அரப்பாடி லாரியை விட்டு ஏற்றி கொண்டு விடுவேன். போன குறை மொட்டை. என்னடா நான் உங்ககிட்ட சீரியஸாக பேசிக்கிருக்கேன். திருவிழாவில் காண போன பச்சை பிள்ளை மாதிரி திரு முழிச்சுக்கிருக்க. அப்படியே கழுத்தை திரும்பி கண்ணு 2 பிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன். நல்லா கழுகுக்கு கைதி டெஸ்ட் போட்ட மாதிரி. என்ன எல்லாம் ஒரு மாதிரி தடித்தடியாக இருக்காங்க. போலீஸு
நம்மள என்ன பண்ணிடுவாங்க. நல்லா மொட்டாக்கல்ல குடிச்ச கண்ணு குட்டிய மாதிரி இருந்துக்கிட்டே நீங்கள் தான் உங்கள் அண்ணனுக்கு காதல் தூது வருங்க. ராமராஜன் படத்தில் வர்ற மாதிரி ஒரு பஞ்சு விட்டே அம்பிட்டு போய் வாயின் திரும்பிடான். இவன் யாராவே கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல 2 குண்டு பல்பை மாட்டிக்கிட்டு திடுறா. இங்கே பார், எனக்கு ஏகப்பட்ட டியூட்டி இருக்கு. ஒழுங்கா அந்த மொட்டையங்கிட்ட ஃபோனை வாங்கி கொடு. என்னடா ஏன்னு ஜெயிலுக்குள்ள ஐசிக்கிற? ஒரே ஒரு ரூபா தான் 2 பல்பையும் பீஸ் ஆக்கிட்டு விடுவேன். அப்படியே சப்பு 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 என்ன பேசிக்கிற போது அடிக்கிறீங்க? அறப்பாடி லாரியத்தை கொண்டுடியா? சும்மா பேசி சொல்லுனே. இந்த ட்ரெஸ்ஸை போட்டா உனக்கு அவ்வளோ திமிரடா? தூக்கி எறிங்கடா. கொஞ்சம் மேலே கை வைக்கிறோம் பொண்ணோட பீஸு. சார் என்னடா அதுக்குள்ளே வந்துட்ட? வாங்கிட்டியா? போன உடனே டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டாங்க. போதும் போதுன்ற அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. பண்ணிடுறேன். டெக்னிக்கே தனியாக இருக்கிற கலக்கிடுறா மச்சான். மாப்பிள்ள கையிடுறா கையிடுறா. என் டெக்னிக்கை விடு மாப்பிள்ள. அவங்க டெக்னிக் நம்ம டெக்னிக்லாம் விட பிரமாதமான டெக்னிக்காக இருக்குடா. என்னடா சொல்கிற? நீ கொஞ்சம் அப்படி வாங்க சொல்கிறேன். நீ வா சொல்கிறேன். இங்கே கொஞ்சம் நிலைமை சரியில்லை. கூட பாத்துறேன் மாப்பிள்ள. உள்ள வச்சு பெரிய பெரிய பிரிச்சுட்டாங்கடா. உண்மையா? ஆமாடா. நீ போலீஸ்டா? போடா. அது உனக்கு எனக்கு மட்டும்தான்டா தெரியுது. இங்க இருக்கிறவங்க அப்படின்னா என்னடா தெரியாது போறடா. உள்ள ஒரு மொட்டே இருக்காட்டா. ஓடினா டிவி விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி. அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கடா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த ஜெயிலர் பரதேசி பிக்காளி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கேன் மாப்பிள்ள. உள்ள நெஞ்சிலேயே நக்கு நக்குன்னு பிச்சுட்டாயடா. நல்ல வேலை மாப்பிள்ள பூச்சியை கொடுக்காம புரண்டு படுத்துட்டா. எங்கடா போற? ஏய், இதை எடுத்துட்டு எங்கடா துணி துவைக்க விட போறேன்? இங்க போறா. என்னை கொத்து கொத்துன்னு கொத்து புரோட்டா போட்டு அனுப்பிச்சாங்க. உன்னை வீச்சு புரோட்டா போட்டு வீச்சிருவாங்க. சொன்னா கேள்றா. ஒரு சரியான காமெடி ஒன்று எடுத்து போச்சுட்டீங்க. ஆமாண்டி ஒரு பொடியை நம்ம யாருன்னு தெரியாம நம்ம கோட்டையில வந்து கிடைச்சிருக்காண்டி. அவனை பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பா தான் இருக்கு. என்னதான் யாரா நீ? பகசல்ல தான் இருக்கேன். லவ் மேட்ரு யூடிசிங்னு சொல்லி பிடிச்சி போட்டாங்க. ஃபோனை கொடுத்தா கொஞ்சம் பேச தருவோம்ல. இப்போதான் ஒரு போலீஸ்காரன் வந்து செல்லை கட்டு அடி வாங்கிட்டு போயிருக்கிறான். உனக்கு வேணுமா? மரியாதை போயிடுறான். ஃபோனை தருவியா மாட்டியா? அடிங்க போடா. தண்ணியாவது குடிச்சு போலாமா? போ அந்த மூத்திர தண்ணியை குடிச்சிட்டு போ. ஆமாண்டி. தொல்லை பண்ணியிருந்த ஒருத்தன் வந்து தண்ணியை குடிக்கிறான். உன்னை இல்லடி செல்லை காட்டா கோவத்தில் திட்டேன்டி. அதைத்தான் சொன்னேன். பேய் மாதிரி வந்தா எல்லா இடத்தையும் பேத்து எடுத்துட்டு போயிட்டானடா. அண்ணா அவனை உங்களுக்கு அடையாளம் தெரியல. என்னடா பொடி வச்சு பேசுற? ஏசி சொல்லி போட்டு தெரியல. ஒரு ஏட்டு அவன் கொடுக்கல. என்ன தம்பி சொல்ற? அந்த இப்படி ஒரு பிள்ளையா? இதுலடா புது பிரச்சனையா இருக்கு. இவன் ஏடா கைத்து பேசுற வந்திருக்கான்? அவன் அப்பெல்லாம் நீ போட்டு தெரியல அப்படின்னு அவனை போலீஸா போட்டு நம்மள போட்டு தெரியல வந்துக்கிறாரு. அந்த ஏசிட்ட பேசுறது கூட அவன் சொல்லவே இல்லை. எனக்கு என்னவோ அந்த ஏசி மேலதான் சந்தேகமாகவே இல்லை. அது ஆளுநர் நம்ம இங்கே தெரியும். அந்த ஏட்டையும் போட்டுட்டு நம்மளே காட்டி கொடுத்தாங்க. அந்த நீ சொல்றது சரிதான்டா. அவங்க அப்பா ஒரு கொலை பண்ணிருக்கிறோம். நிச்சயமா நம்மளை காலி பண்ண விட மாட்டான்டா. அந்த ஏசி நம்ம பகிச்சிடவே கூடாதுடா. நம்மளை காலி பண்ணிட்டோம்டா. இப்போ அவனுக்கு விசுவாசமா நடிச்சுக்கிட்டு டைம் வரும்போது அவனையும் இந்த பொடியையும் தூக்கிலாண்டா. இந்த அடி இன்னைக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த ஏசிமா வேலையை காமிச்சானே.
என்ன சொல்ற? ஒரு சின்ன பொண்ணை தூக்கிக்க சொல்லிட்டு அதை இந்த ஏட்டு போட்டு விட்டானே. அட முட்டா பையல, நானே அவன் கண்ணில் சிக்க விடாத பொம்பளை ஒளிஞ்சிருக்கிறேன். நீங்க 2 பேரும் எதுக்காக போறீங்க? வரவட்டானே தானே போக சொன்னாரு. இவன் வர நம்மள பூசா இம்சை பண்றான். அந்த குழந்தைய பாட்டி நகருக்குள்ள ஒளிச்சு வச்சானே. இந்த ஏட்டு மாவன் சொல்லி வச்ச மாதிரி கடைக்குள்ள வந்தானே. நம்ம பாட்டியை விட்டாம பாருங்க ஒண்ணு எகிரி அடி வேற கலக்கிடுச்சுனே. என்ன சொல்ற? அப்ப நம்ம பாண்டி போண்டினே. அவனை ஒண்ணும் பண்ண முடியாதுனே. முதல்ல நீ அங்க இருந்து கிளம்புடா. சரிண்ணே, வாடா மாப்பிள்ள. நீ வேற போமா. கிளம்புங்க. அக்யூஸ்லாம் பிடிச்சாச்சு. கிளம்பு. குழந்தைங்களாம் பத்திரமா பார்த்துக்கணும். கண் மணி போல. கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. பாய். ஒரு நிமிஷம். உனக்கு கிளம்பலாம். பாய். வணங்க. நேற்று நைட்டு அப்பா திடீர்னு கனவுல வந்தாரா? இப்போ எங்கள் கனவுல நயன்தாரா சமந்தாலாம் வரமாட்டாங்களே. அப்பன் செத்தப்போ கூட அழுகலை. இப்போ நம்ம புதுசாக கனவுல வரான்னு பில்டப்பை கொடுக்குறேன் பரதேசி. இதெல்லாம் ஒரு காமெடின்னு எப்படா கொஞ்சம் கூட குச்சமே எல்லாம் விழுந்து சிரிக்கிறீங்க. மானம் கட்டுவீங்களா? விழுந்து சிரிக்கிறது. டேய், ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களாடா? நீ டவுன் போட சொல்லிட்டு போறாரா? உட்காருங்க. குட் மார்னிங் டு யூ ஆல். பார்க்குறாரா? என்ன வணங்காமடி ரொம்ப குஷியாக இருக்கீங்க? நைனா ஊருக்கு போயிட்டார்ல சார். நைனா ஊருக்கு போனால் அவ்வளவு குஷியா? ஆமாம் சார். 2 நாளைக்கு நயன் திட்ட மாட்டார்ல. ஏன்பா அப்பா மேலே அவ்வளவு கடுப்பு உனக்கு? என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? நின்னா திட்டுவார், நடந்தா திட்டுவார், பாடின்னு போட்டு உயிரை வாங்குவார். அதுவும் இந்த பொண்ணுங்க முன்னாடி பசங்களை கேவலப்படுத்துறதுல பெருசுகளுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க. முக்கியமான இடத்துல அல்பத்தனமாக நடந்து எங்களை அசிங்கப்படுத்துவாங்க சார். என்ன மக்களை நான் சொல்கிறது? பார்த்தீங்களா சார் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்? கலக்கிடா. எமோஷன்ரா சார். என் கூட நல்லா திட்டுன்னு வாங்கிட்டு வீட்டில் ரெல்ஸ் வாங்கி நாங்கள் தானே. எங்கிட்ட வந்து நல்லா காட்டுவார் சார். வலிக்குது சார். அம்மா கிட்ட கோவம் மட்டும் தான் சார் இருக்கும், ஆனால் அதிகாரம் இருக்காது சார். ஆனால் அப்பா கிட்ட இது 2 மட்டும் தான் சார் இருக்கு. ஓகே. எனக்கோ ஒரு நாள் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் அப்படியே ஈன்னு இழிச்சிட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பாஸ்தா காமிக்கிறாங்களாம். அதெல்லாம் போட்டு மொத்துறது இருந்தா பாசங்க சார் வரும். வெறுப்பாக தான் சார். வழக்கம் போல் எல்லாருமே அப்பாவை பற்றி குறை சொல்கிறீங்க. உங்கள் அப்பா நேர்மையாக சம்பாதிச்சாலும் சரி, அடுத்தவன் பொழப்பை கெடுத்து சம்பாதிச்சாலும் சரி, லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சாலும், ஏன் பிச்சை எடுத்து சம்பாதிச்சாலும், அவர் இருக்கிறதுனால தான் நீங்கள்லாம் கவலை இல்லாமல் இருக்கீங்க. சௌகரியமாக காலேஜுக்கு வர்றீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. காலேஜுக்கு வந்து பிராண்டட் கிளாஸஸ், பிராண்டட் பேக்பேக்ஸ், பிராண்டட் ஷூஸ். டிட் யூ earn this money? நோ. உங்கள் அப்பா சம்பாதிச்ச பணம் அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக இருக்கிறதுனால வக்கணையா அப்பாவை பற்றி குறை சொல்கிறீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. வாட் எ ஷேம். இங்கே அப்பா இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஐ எம் சாரி, ரியலி சாரி. அவங்கக்கிட்ட போய் கேளுங்க அப்பா இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு. நான் மாப்பிள்ள, நீ புதுசாக ஹெல்மெட்லாம் போட்டிருக்க. நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தானே அடுத்த தட்டி கேட்க முடியும். வர ஆளே ரொம்ப மாறிட்டடா. என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குடா. நீ நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுது. மற்றவங்கள மாதிரி நானும் எங்கள் அப்பா எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அதை நினச்சாலே நீ இப்போ கொஞ்ச நாளாகவே என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க. நானும் பார்த்துக்கிறேன். ஒரு 10 நாளாக ராத்திரி ஆனால் அப்பா குழம்பி தள்ளுற. ஏன்டா அப்படி இருக்க? இல்லைடா, அவர் உயிரோடு இருக்கும் போது அவர் கஷ்டம் எனக்கு தெரியல. அவர் கஷ்டம் எனக்கு தெரியும் போது அவர் உயிரோட இல்லை. அதை நினச்சாலே கஷ்டமாக இருக்கு. உன் கூட பழகிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இப்போ அப்பா டாப்பியை நிப்பாட்டிட்டு வேறு ஏதாவது பேசுறியா இல்லை வண்டியை விட்டு கீழே இருக்கவா? இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? கவுன்சிலர் பார்ட்டியில் வந்து மரவட்டியும் அண்ணன் மாணிக்கம்மா என்னை போட்டு தலை வந்தானு. என்னடா சொல்ற? அவங்க எப்படி அங்கே வந்தாங்க? அங்கே பொம்பளை மாதிரி 2 பேர் கோக்குமாக சுற்றி இருந்தாங்க தெரியுமா? ஆமாம், அரைக்கி மாதிரி இருந்துச்சு. அதுங்களே தான். டேய், அவங்க அங்கேயே வந்து சொருக வேண்டியதானடா. எஸ்கேப் ஆயிட்டாங்கடா. குத்த வரும்போது அவன் தானே எனக்கு தெரியல. எங்கே இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி பழி வாழ தானே. அப்படியே வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டு. இவன் நீ நிப்பாட்டு, நான் சொல்கிறேன். எதுக்கு நிப்பாட்டு. ஹவு எதுக்குடா நிறுத்த சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன் மாப்பிள்ள? போடா நீயும் கொப்பாவும் மாணிக்கமா ஆள விடுற சாமி. நான் கிட்ட டிரான்ஸ்ஃபர் வாங்கியா கொடுத்துக்கிறேன். ராத்திரி ஆனாவே அப்பா போட்டு உயிரை. என்னடா அதிசயமா இங்கே வந்திருக்க? அது ஏன்டா கேட்குற? இந்த விஸ்வாங்கிறவன் போட்டு உயிரை வாங்குறான்டா. டிசைனாக டார்ச்சர் பண்ணுறான். அவன்கிட்ட மாட்டி பண்ணிட்டான்டா. என்னை கிட்ட பார்க்கலன்னு சொல்லிடு. ஐயோ, இவன் இம்சை தாங்க முடியலன்னு தான் கடையை மாற்றி வந்தோம். கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டான்.
இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே. சொல்லிடாதரா. மாப்ள நம்ம கையேந்தி பவனை பார்த்த அங்கேயா காட்டி கொடுத்துட்டேன் களவாணி. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் சார்? டேய் வணங்க, இங்க என்னடா பண்ற? திருட மாதிரி வந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம கடையை விட்டு இங்கே வந்துட்ட கலெக்ஷனா? டே விளங்காதவனே, உனக்கு பயந்தாண்டா இங்கே நின்றுக்கிறீங்க. உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ஒன்று தான், பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டுக்கிட்டே இருக்கிறது ஒன்று தான்டா. ஒரு மனுஷன் எப்பயாச்சும் பயப்படலாம்டா. எப்பயுமே வேற பயப்படுறது 24 hours கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி 24 மணி நேரம் உனக்கு சேவை செஞ்சே நான் ஓஞ்சி போயிடுவேன் போலேடா. பேசுகிறா கோயிலில் இருக்கிற சாமிக்கு என் கஷ்டம் தெரியுமா இல்லையோன்னு எனக்கு தெரியாதுடா. நான் என் கஷ்டம் தெரிஞ்ச உன்னை என் சாமியாக நினச்சேன்னு உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். வலிக்குதுடா. இவன் இருந்தாலும் இம்சையாக இருக்குது, இல்லைனாலும் இம்சையாக இருக்குது. என்னன்னு சொல்லி தோணலாம். அது அது பூர்ணிமா இன்னைக்கு என்னை பார்த்து லுக் விட்டுச்சா, அது எப்படி இருந்தது தெரியுமா? இருந்துச்சுடா மச்சான். சாமி கதைன்னு சொல்லிட்டு மாமி கதைக்கு வந்துட்டேன் பார்த்தியா? ஏன்டா காலையில் நல்லா தானடா இருக்க, இப்போ போய் அந்த பரதேசி மாணிக்கத்தை விரட்டி பிடிக்க வேண்டியதானடா? காலையில் தான் டியூட்டி இருக்குல்ல, டியூட்டி டைமில் எங்கே போய் தேடி பிடிக்க முடியும்? ராத்திரி தான் தேடி பிடிக்க முடியும். அதானே, ராத்திரி தானே அப்பா அப்பான்னு பாச முட்டி அவுத்து விட்டு எங்கள் உயிரை வாங்க முடியும். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இதுதானே உன் பிரச்சனை. 2 நாள் இதை எப்படி சரி பண்ணுறேன்னு பாரு. வா அண்ணே, எவ்வளோண்ணே? 15 ரூபா. அப்பல பர்ஸை வச்சுட்டு வந்துட்டா, நீ கொடுத்துரு. ஏய் நீ அதை பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன், என்கிட்ட பர்ஸே கிடையாதுடா. அதப்புறா வீட்டில் இருந்து வரும்போது மட்டும் வெறுங்கையோடு வரணும், திரும்பி போகும்போது நல்லா நிறைய அள்ளிட்டு போகணும். போலீஸ் ஃபார்மில் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணு. ஆகுனா அப்படி மூஞ்சியை மட்டும் தொங்க போட்டுக்க. அண்ணே பர்ஸை வச்சுட்டு வந்துட்டான், அப்புறமா வாங்கிக்கோங்க. தம்பி என்ன அது 2 பேருமே ஒன்று சேர்ந்தாப்புல பர்ஸை வச்சுட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் கடையை மாற்றி வரும்போதே எனக்கு தெரியும். சரி, இன்னைக்கு 115 நினச்சிக்கிறேன். இடத்த காலி பண்ணுங்க. 115னா? 115? என்னண்ணே சொல்கிறீங்க? நீங்கள் புது போலீஸில் தம்பி, எங்களை மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் ரோட்டில் கடை வச்சுருக்கிறவங்க உங்கள் ஸ்டேஷனுக்கு மாமூலாக டெய்லி 100 ரூபா எடுக்கணும். என் கடையிலேருந்து மட்டும் 3000 ரூபா போகுது. உங்கள் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இந்த ஏரியாவில் மொத்தம் 2500 கடை இருக்குது. என்ன முடிக்கிறீங்க? 7.5 லட்சம் வசூலாகுது. 7.5 லட்சமா? இன்னைக்கு நைட்டு சரக்க போட்டு அந்த ரைட்டில் பொழக்கிறேன் பாரு. வாடா. டேய் மரோட்டா, இந்த இம்சிலேருந்து நம்ம எப்படா வெளியே வர போகிறோம்? இவனுக்கு பயந்து இப்படி ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதில் ஒரு ரவுண்டு பட்டுன வாங்கி குடிச்சு கப்பன மத்தியா இல்ல. டேய் கொசுவுக்கு பயந்து வீட்டை கொடுத்து சொல்றியா? தம்பி இப்படி புலம்புறதுக்கு அந்த ஏட்டு மகனை முதல்ல போட்டு தரணும்டா. பதில் அவனை போட்டு. டேய் இங்கே வந்துட்டான்டா. டீ கடைக்காரன் அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியலடா. நம்மளையெல்லாம் போலீஸ்னு சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குடா. பேசாம இந்த ஒயின் ஷாப்பில் கூட வேலைக்கு சேர்ந்துடலாம் போல. நான் உங்களை பற்றி பேசணும். கப்பன் வந்துட்டானுவா, தொல்லை தாங்க முடியப்பா. மாப்பிள்ள, நான் அந்த 7.5 லட்சத்தை நினச்சி சோகத்தில் தான் இருக்கேன். நீ சாயங்காலமான அண்ணியன் விற்கிற மாதிரி கேரக்டரை மாற்றிடுற. ஒரு 2 நாளைக்கு கட்டிங்க போடு, எல்லாம் சரியாயிடும். டேய் தம்பி, யாரா வேண்டே? டேய் என்னடா இப்படி அழுது அசிங்கப்படுத்திக்கிருக்க? எல்லாரும் முடிச்சுட்டான்றா பாரி வைப்பாங்க, நீ என்ன ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்ட? அப்பா எவ்வளோ நல்லவர்றா. ஐயோ, அம்புலி மாமா கதை மாதிரி அப்பா கதையை திரும்பி ஆரம்பிச்சிட்டானே. வாங்க அவரை எல்லாரும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. நினச்சா தானே மனுஷன் பயங்கரமாக. டேய் நானே 7.5 லட்சத்தை நினச்சி வேதனையில் இருக்கேன். வெறுப்பேத்தாம வேற ஏதாவது பேசு. என்ன சார் வேணும்? சாருக்கு அவங்க அப்பா வேணுமா? சார் நக்கல் பாருங்க. பின்ன என்னடா, நீ எல்லாம் நார்மலாகவே இருக்க மாட்டியா? நேற்று வரைக்கும் அப்பா போட்டு திட்டுறது, இன்னைக்கு என்னடா அப்பா அப்பான்னு பாசம் முட்டி அவுத்து விடுறது. ரிலாக்ஸாக இருமாப்ல. தம்பி சொல்லுங்கள் சார். நீ போய் கூலியா 2 பீரு 2 கிளாஸ் ஒரு ரத்த பொரியல் எடுத்துட்டு வா. ஓடு. வேறு சார் 2 ஆபாயில் அதெல்லாம் கொண்டு வருவேன். நீ முதல்ல காசை கொடு. ஆனால் எங்கள் அப்பா இருந்த கஷ்டத்தில் இருக்கு. என்கிட்ட எதிராக காசு கொடுறான். அது எப்படிரா? உங்களுக்கு காசு கொடுக்குற இடம் வந்தால் மட்டும் சோகம் தண்டால வந்துடுது. எனக்குன்னு வந்து சேர்றான் இப்போ. எடுத்துட்டு போ இவனை. மாப்பிள்ள தயவு செய்து மூஞ்சி எப்படி உம்முன்னு வைக்காதரா. ஏதோ புச்சா பிளான் பண்ணுறானுவண்ணா. அந்த மாணிக்கத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி போலீஸ் நாயை விட்டு மூஞ்சியை கண்டிச்சு குதிரை விட்டுருவான். கவலைப்படாமறா. என்ன நாய் விட்டு கடிக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறானுங்க. மரோட்டா பயமா இருக்குடா. என்னடா பாடா, நான் மட்டும் என்ன ஜிப்பா நான் சொன்னேன்? உங்க அப்பா மட்டும் உயிரோடு இருந்தான்னு வை, நீ பண்ற டார்ச்சருக்கு எப்பயோ வீட்டை விட்டு ஓடிப்பாடுறா. அந்த கத்தி காலையில் ஒரு டிவி சுட்டியை காணாமல் வந்தேன். அவன்கிட்ட 300 ரூபாயை போட்டேன். இப்போ அதுவும் போச்சா? உங்கள் அப்பா லஞ்சம் வாங்காத வர்றா. அதுக்கு லஞ்சம் வாங்கின காசில் நான் குடிப்பேன்னு நினச்சியா? போடா.
ஒத்து சுற்றுலாம குளிர பாட்டில் பூரா உடைச்சடா பரதேசி. ஏண்டா இப்போ எதுக்குற பாட்டில் உடைச்ச? லஞ்சம் வேணாம், காசுல குடி சொல்றியா? தப்புடா. குடிக்கிறதே தப்பு. இதுல என்னடா லஞ்ச காசுல குடிக்கூடாது, லட்டு வித்த காசுல குடிக்கிறானே. ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? ஏண்டா லஞ்ச காசுல குடிக்கிறவங்களுக்கு ஃபுல் போதையில வாந்தி வரும், சொந்த காசுல குடிக்கிறவங்களுக்கு ஃபுல் போதையில பூந்தி இடம் வரும். நல்லா வந்து சரிங்கடா எனக்கு உடனே சரி விட்டுறா உனக்கு இங்கே வேணாம், முதல்ல கிளம்பி போகலாம். போயிட்டாண்டா அப்புறம் உட்காந்து குடிக்கிறேன், வாயவா பார்க்க முடியும். கார்னர் கடையில் எனக்கு எங்க போறவங்க டொக்காமா நாய் மாதிரி பின்னாடியே துரத்தி வரானுங்கடா. இந்தாண்ணா பாட்டில் எடுத்து சொல்லுலான்னு நினச்சா அசால்ட்டாக வச்சிட்டான். இதுக்கு மேலே வேலையே ஆகாது. நம்ம பாட்டில் ஜகா வாங்கின்னு ஒழிஞ்சிக்கினே போக வேண்டியது தான். அவங்களோட இவன் வேற பயங்கரமா பயமுறுத்துறானே. காத்தாலேயே நம்ம ஆள் பளிச்சுன்னு வராயா. வீட்டில் மேரேஜுக்கு எதுனா ஏற்பாடு பண்ணிட்டாலும் என்ன? டே நண்பா, இதனடா உனக்கு வந்து சோதனை நான் பேசவே ஆரம்பிச்சிருக்க. விஸ்வா சிரிச்சுட்டே வராளே, உனக்கு கன்ஃபார்மோ? சிரிக்கிற மாதிரியே இப்போ கேட்டுறான். ஹாய் விஸ்வா. ஹாய். என்னங்க காலையில் இவ்வளோ மங்களகரமா? வீட்டில் எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு என் பர்த்டே, அதான் கோயில் போயிட்டு வந்தேன். பிரச்சனை சூப்பருங்க. சாரி, உங்களுக்கு செமையாக இருக்குது. தேங்க்யூ விஸ்வா. இந்தாங்க குங்குமம் வச்சுக்கோங்க. ஒன்றும் பள்ளியே வளர்க்கலைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாமி மனசில் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் எங்கள் சாமி இருக்கிறது நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. பார்க்கலாம். ஐயா எப்ப பாரு தவலத்தான் இருப்பேன், ஏன் நல்லா இருக்கிற? ஏய் மரோட்டா, இன்னும் தம்மத்தோடு சொல்லானுங்க பயந்துட்டு எத்தனை தடவை ஓடி ஓடிடுது. இதுக்கு ஏதாவது பண்ணுவேன்டா. அவன் வேற குறியோட சுத்தி நிற்கிறான், கையில புரியோட சுத்தி நிற்கிறான். நான் வெறியோடு இருக்கிறானா? ஐயா இது வேற எப்ப போனு அந்த டேம் இருந்தா. ஹலோ ஏய் மரவட்ட, அந்த எஸ்ஐ பொண்ணு பூர்ணிமா அதை தூக்கிடு. ஏய் அல முடியாதுப்பா, அது வேற எஸ்ஐ பொண்ணு. பாண்டி வேற உள்ளே இருக்கிறான், இன்னும் வெளியே வரல. இன்னைக்கு அதை தூக்குற வேடா போன இந்த டோமரை போடணும்னா முதல்ல அவங்க அப்பனுக்கு பண்ண போடுறான். ஒரே பேஜரா போச்சு. நீ வேற ஏசிக்கு போனை போட்டு என்னத்த சொல்றது? அவன் நம்மளை பொண்ணு தூக்க சொன்னானா? நம்ம பொண்ணு தூக்க போவோமா? அவன் என்ன பண்றான், ஏட்டு பிள்ளைக்கு போனை போட்டு நம்மளை அங்க வந்து அச்சு திம்சம் பண்ண பிளான் போட்டுக்கிறானா? என்னடா பண்றது? ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், நாளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு. 2 பொச்சில அனுப்பி அந்த 2 டோமரில ஃபாலோ பண்ண சொல்லு. ஏன்டா டல்லா இருக்க? அந்த மார்னிங் என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணிட்டாங்கடா. டேய் இது நல்ல விஷயம் தானடா, இதுக்கேண்டா மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்க? இல்லைடா, அப்பா பற்றி பேசினாங்க, அவர் ஞாபகம் வந்துடுச்சு. ஏய் வேணாண்டா, ஒவ்வொரு நாள் ராத்திரி நீ என்ன பீதியை கிளப்ப போறேன்னு பயங்கரமான பயத்தில் இருக்கேன்டா நான். இப்போ மெல்ல பகல்லே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டியா நீ? உனக்கு பயந்துக்கிட்டே நான் வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஓடிலான் இருக்கேன். என் கவலை சொன்ன கிண்டலா இருக்கு. அட்டியே சொல்கிறேன் முதல்ல. கழுகுக்கு மூக்கில் வைத்த மாதிரி கரெக்டாக 20 ரூபா வச்சுருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இது லஞ்ச காசுன்னு தெரிஞ்சா தட்டி விட்டுருவானே. என்கிட்ட ஒரு 10-20 இருந்தால் அவனுக்கு பொறுக்காதே. அண்ணே 2 டீ. சார் போயிடுறேன் சார். ஆமாம் சார். சரிங்க சார். யாரா இங்கே போகணும் டார்ச்சர். அந்த ஏசி வீட்டம்மா இங்கே கோயிலுக்கு போகிறாங்களா, கூட போகணுமா? வேணும்டா, நீ எனக்கு பண்ற டார்ச்சருக்கு அவங்க தாண்டி உனக்கு சரி. போ, அந்த ஏசியம்மா நிறையா 90 கொடுக்கும். அண்ணே 2 டீ கேன்சல், ஒரே ஒரு டீ, அதுவும் டபுள் ஸ்ட்ராங்கா. மரோட்டா எங்க மறைஞ்சிருக்கிறோம், எப்போ சுடுவானுன்னு தெரியலடா. என்னடா பண்ணலாம் இப்போ? ஏய் இன்னைக்கு 2 பேரும் செத்தீங்கடா. என்னடா கோழி திருடை மாதிரி முடிக்கிற? ஒரு விதத்தில் உங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரை நான் உணர்ந்ததுக்கு முக்கிய காரணமே நீங்கள் 2 பேர் தான். என்ன சொல்கிறேன்? 100 விதத்தில் உங்கள் 2 பேரும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா. விவரம் தெரிஞ்சு அவர் ரசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவர் இல்லாத காரணமும் நீங்கள் தான். தெரிஞ்சு கொலை பண்ணுறது ஒரு விதம், தெரியாமல் கொலை பண்ணுறது இன்னொரு விதம். ஆனால் எங்கள் அப்பா யாருன்னு தெரியாமையே கொலை பண்ணிட்டீங்களே, அதுக்கு காரணம் பின்னாடி யார்
இப்போ தெரியணும், இப்போ தெரியணும். எனக்கு தெரிஞ்சாகும். எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. இவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு என் காதலையும் ரத்தம் வரப்போகுது. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சொல்கிறீங்களா? பல்றீங்களா? எங்கள் அப்பா சத்தாப்பா என் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரல. ஆனால் இப்போ நினச்சி அழுதுட்டு இருக்கேன். எனக்கு யாராவது சொல்லுவா? யாராவது சொல்லுவா? உன்னை நினச்சி தினம் நான் அழுதுக்கு இருக்கேன்டா. எனக்கு யாரும் ஆறுதல் சொல்லுவா? டேய் சனியனை, அவங்க அப்பனை கொலை பண்ண சொன்னது யாருன்னே அவனுக்கு தெரியல. நீயா ஒரு கதையை கட்டி என்னை பயந்து உடச்சிட பண்ணாடா. சனியனை பிடிச்சி உள்ளத்துக்கு பாக்கெட்டில் போட்டுட்டோம். அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அவன் அடியை கூட தாங்கிக்கலாம். ஆனால் அவன் பேச்சை தாங்க முடியலடா சாமி, தாங்க முடியல.